போறேன். போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கின்ற திமிர்ல என் அக்கௌண்ட்டை கலாச்சி என் ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை பார்த்து அசிங்கப்படுத்தி எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த கான்டென்ட் கிரியேட்டரை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக்கு, நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை ஒரு கான்டென்ட்டா தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா பார்க்க போற. இந்த டே உன்னுடைய பயோல போட்டு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழுகாலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. எனக்கும் உனக்கும் ஃபாலோவர்ஸ் தொடங்கிடுச்சு. இந்த துத்துல உன்னை விட லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஸ்டுடியோஸை கட்டி உன்னுடைய ப்ரொமோஷன்ஸை தடுத்து நிறுத்தி உன்னுடைய இன்ஃபுளுசர்ஸ் வெளியே ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் அக்கௌண்ட்டை கலாச்சி என் ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை பார்த்து அசிங்கப்படுத்தனியோ அதே மாதிரி நானும் உன் அக்கௌண்ட்டை கலாச்சி உன் ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை பார்த்து அசிங்கப்படுத்தல. என் பேர் அண்ணாமலைடா. இதுதாங்க நான் எழுதின டைலாக்ஸ். ஸோ இந்த வருஷத்துல 2026 ஒரு அண்ணாமலை இருந்திருந்தா அவர் ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு இன்ஃபுளுசர் ஆக போற, கான்டென்ட் கிரியேட்டர் ஆக போற, என்ன கலாச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் சேலஞ்ச் எடுத்திருந்தா இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் வந்து ஒரு கற்பனை ஸ்கிரிப்டா எழுதியிருக்கேன். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.